A very good morning to all my dear first standard குட்டீஸ். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாருமே இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் அப்படி தானே, பட்டாசு எல்லாம் கொளுத்தி செம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிறாங்க. நீங்களும் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. எக்ஸாம்னு சொல்லிட்டு யாருமே பயப்படாதீங்க, ஓகேவா சில்ட்ரன்? ஏன்னா பயப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஸோ எதை பற்றியும் பயப்படக்கூடாது, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருங்க, ஓகேவா? கொரோனாவும் செகண்ட் வேவ்ஸ் பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டன்லாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே அப்படி தான், சென்னையிலையும் 20 மெம்பர்ஸுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு செகண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மையான நியூஸ் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சேஃப் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், மறக்காதீங்க. வெளியே போகும்போது எந்த திங்ஸையுமே டச் பண்ணாதீங்க. மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஆனால் இப்போ தான் யாருமே போடவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா யாருமே மாஸ்க் போடாத, நம்ம மட்டும் மாஸ்க் போட்டால் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். பட் நம்மளோட சேஃபை நம்ம தான் பாதுகாக்கணும். ஸோ சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். சானிடைசர் போட்டுக்கிட்டு ஃபயர் இருக்கக்கூடிய பிளேஸ் எதுவுமே போயிடாதீங்க, கேஸ் பக்கம் எதுவும் போயிடாதீங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் மம்மிகிட்டையும் சொல்லுங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கேஸில் ஒர்க் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணதாட்டும் சரி, ஃபயர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, எல்லாமே சானிடைசர் போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். நீங்களும் சேஃபாக இருங்க, ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம எம்எஸில் லெசன் 5 லெசன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அந்த லெசன் 5ல் இருக்கக்கூடிய நோட் எக்ஸசைஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மாரல் சயின்ஸ் சப்ஜெக்டில் லெசன் 5ல் நோட் எக்ஸசைஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெசன் 5 பற்றி பார்த்துட்டோம். அதோட டாபிக் ஜென்டில் அண்ட் ஹைண்ட். ஜென்டில்னா ரொம்ப மென்மையாக அமைதியாக இருக்கிறது, ஹைண்டுன்னா அன்பாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது, ஓகேவா? ராணி ராதா அப்படிங்கிற 2 கேர்ள்ஸை பற்றி படிச்சிட்டோம். ரெண்டு பேரோட கேரக்டரைஸும் டோட்டலி டிஃப்ரெண்ட், ஓகேவா? சேமாக ஒரு கேரக்டரில் கூட சேமாக கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இந்த 5th லெசனில் நம்ம பார்த்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய நோட் எக்ஸசைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ஒன்லி டிக்டேஷன் வேர்ட்ஸும் ஒரே ஒரு கொஸ்டின் ஆன்சர் தான், ஓகேவா? ஸோ இப்போ ரீட் பண்ணலாம் பாருங்கள். டிக்டேஷன் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பொலைட், சியர்ஃபுல், ஷேர், ஜென்டில், லஞ்ச் பாக்ஸ், ரெடி. First one polite, second one cheerful, third one share, fourth one gentle, fifth one lunch box, sixth one ready, seventh one pretty, eighth one chocolate, ninth one lot of things, 10th one large piece, 11th one offer, 12th one lunch hour. 7th ஒன்லேருந்து ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன். 7th one pretty, 8th one chocolate, 9th one lot of things, 10th one large piece, 11th one offer, 12th one lunch hour. ரீட் பண்ணிட்டோம். இப்போ 1 by 1 மீனிங்கோடு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பொலைட். பி பொலைட், அமைதியாக இருக்கணும். இப்போ யாராவது இடையில பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேசும்போது எஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ், ஹலோ, தேங்க்யூ, இதெல்லாம் ரொம்ப பொலைட்டாக சொல்லக்கூடிய வேர்ட்ஸ். பிக்சரில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ப்ளீஸ், ஏதாவது தேவைன்னா ப்ளீஸ் பண்ணி கேட்குறது. எஸ்கியூஸ் மீன்னா யாராவது 2 பேர் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில பேசும்போது எஸ்கியூஸ் மீ கேட்கணும். ஹலோனா ஒருத்தங்க ஹாய் சொன்னால் நீ திரும்ப ஹலோ சொல்லணும், ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது. தேங்க்யூன்னு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லணும். இது எல்லாமே பொலைட்டு வேர்ட்ஸ், அமைதியான மென்மையான வேர்ட்ஸ். பொலைட்டுன்னா அமைதி. பொலைட்டுன்னா என்னது? ரொம்ப அமைதியாக இருக்கணும். நம்ம எப்போவுமே பொலைட்டாக இருக்கணும், ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள், சியர்ஃபுல். பிக்சரை பார்த்தே தெரிஞ்சுக்கும். என்ன சியர்ஃபுல்னா மீனிங் என்னது? எஸ், ஹாப்பியாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, என்ஜாய் பண்ணுறது,
ஓகேவா? சியர்ஃபுல்னால் என்னது? எஸ், ஹாப்பியாக இருக்குது. சியர்ஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஜூஸ் எல்லாம் ட்ரிங்க் பண்ணும்போது சியர்ஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? அங்கே என்ன அந்த சியர்ஸ் ஏன் பண்ணுறாங்க? ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் சியர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சியர்ஃபுல்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. சியர்ஃபுல்னால் என்னது? எஸ், ஹாப்பியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஷேர். ஷேர் பண்ணி, அதாவது பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்றது. இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், ஒரே ஒரு பிளேட்டில் தான் சாப்பாடு இருக்குது, ஆனால் எத்தனை மெம்பர்ஸ் சாப்பிட்றாங்க? எஸ், ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. 3 பேர் சேர்ந்து சாப்பிட்றாங்க ஒரே தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடை. நம்மக்கிட்டே நிறைய திங்ஸ் இருக்கும், ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது பிரதர் சிஸ்டர் தான் ஷேர் பண்ணணும்னு கிடையாது. நிறைய ரிலேஷன்ஸ் நம்மக்கிட்டே இருக்கும், நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸுக்கு இருக்காது, அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஆனால் இன்னொரு ரீசன் இருக்குது, ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதை பார்த்து, ஏன்னா இவங்க யார் தர்றதுக்கு அப்படி யோசிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து கரெக்டாக ஷேர் பண்ணணும், தேவையான இடத்துல ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ ஏதாவது கேம்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது, உன்னோட ஃப்ரெண்டுகிட்டையோ உன்னோட பக்கத்து வீட்டு பையனுக்கோ அவன்கிட்ட கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு எந்த ஐட்டமுமே இல்லை. ஸோ ஒன்ட்ட இருக்கிறதுல 5 இருக்குன்னா 1 கொடுக்கலாம், இல்லை 2 கண்டிப்பாக கொடுக்கலாம். கொடுக்கவே கூடாதுன்னு கிடையாது, கொடுக்கணும். அதுதான் ஷேர் பண்ணுறது. என்னதான் இருக்கட்டும், ஏதாவது வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு செஞ்சால் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். மற்றவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணி சாப்பிடணும். இன்னொன்று, ஏதாவது உங்கள் மம்மியோ உங்கள் டேடி ஏதாவது சாக்லேட் ஏதாவது ஒன்று தான் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சாக்லேட். இல்லை உங்கள் மம்மி அவுட்டிங் போகிறாங்க, யாராவது ஒரு சாக்லேட் உங்கள் மம்மி கொடுக்குறாங்க, உன்ன மம்மி என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் 2 பேர் இருப்பீங்க, 2 பசங்க நீங்கள் இருப்பீங்க, ஒரு ஆள் மட்டும் வாங்கி சாப்பிட்லாமா? நோ, சாப்பிடவே கூடாது. உன்னோட பிரதரோ உன்னோட சிஸ்டரோ அதை அப்படியே கட் பண்ணி 2ஆ ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஓகேவா? எத்தனை பேருக்கு இப்போ ஒரு சாக்லேட் தான் இருக்குது, 5 மெம்பர்ஸுக்கு கொடுக்கணும், 5ஆக கட் பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் குட் ஹேபிட். மிஸ் எல்லாம் அப்படி தான். மிஸ்ஸோட வீட்டில் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, மிஸ்ஸோட பிரதர், மிஸ்ஸோட சிஸ்டர். மிஸ் வீட்டில் இருக்கும்போது அப்படி தான், ஏதாவது திங்ஸை நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். மம்மி டேடி எல்லாருக்குமே கொடுத்து தான் சாப்பிடுவோம். ஏன்னா அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும், அப்படி தானே? நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லதா? இல்லவே இல்லை. ஒரு சின்ன திங்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன் ஜென்டில்னா ரொம்ப மென்மையாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த பேர்டை பாருங்கள், இவ்வளோ அப்படியே சாஃப்டாக இருக்குல்ல, அதுதான் ஜென்டில்னா ரொம்ப மென்மையாக அப்படியே சாஃப்டாக இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் லஞ்ச் பாக்ஸ். மத்தியானம் ஈட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரக்கூடிய பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ். வெரைட்டி டைப்ஸாக எடுத்துகிட்டு வருவீங்க. சில்வரில், பிளாஸ்டிக்கில், எதெல்லாம் உண்டோ எல்லாத்துலையும் எடுத்துகிட்டு வருவீங்க, அப்படி தானே? வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் டிஃபன் பாக்ஸஸ், லஞ்ச் பாக்ஸஸ் இருக்குது. முன்னாடி டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒன்று சில்வரில் மட்டும்தான் முன்னாடிலாம் இருந்துச்சு. மிஸ் எல்லாம் ஸ்கூலில் உங்களை மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது சில்வரில் மட்டும்தான் இருக்குது, இவ்வளோ பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கார்ட் பாக்ஸ் மாதிரி இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள், இது மாதிரியே லஞ்ச் பாக்ஸ் வந்துருச்சு. எப்படி மம்மி மார்னிங் சூடாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மத்தியானம் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவில் டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருச்சு. ஓகேவா? எல்லா திங்ஸோட குவாலிட்டிஸும் இப்போ ஹை குவாலிட்டியாக மாறிடுச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸ்னால் மத்தியானம் ஃபுட் ஈட் பண்ணுறதுக்காக எடுத்து வரக்கூடிய பாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரெடினா தயாராகிறது. நம்ம எதுக்கு ரெடியாக இருக்கணும்? எப்போவும் எதுக்கு ரெடியாக இருக்கணும்? எஸ், எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். எக்ஸாமா? இன்றைக்கி எக்ஸாம் சொன்னால் இன்றைக்கே ரெடியாக இருக்கணும், எப்போவுமே ரெடியாக இருக்கணும். அப்போ ரெடியாக இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் என்ன? எஸ், டெய்லி கொடுக்கக்கூடிய ஒர்க்கை உடனுக்குடன் முடிக்கிறது, அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கு. ஓகேவா? இன்றைக்கி இப்போது ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், நாளைக்கு கொடுக்கலாம், 2 days லீவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நல்லதுக்கே கிடையாது. இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒர்க்கை இன்றைக்கே முடிக்கணும், அதுதான் குட் ஹேபிட். ஓகேவா? இதில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்கள், ஆர் யூ ரெடியாக இருக்கீங்களா? எதுக்கு? எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்குறேன். ஓகே, சூப்பர், எல்லாருமே சொல்லிட்டாங்க ரெடியாக இருக்கிறாங்களாம். ஓகே, எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். ஓகேவா? அதாவது ஏதாவது உங்கள் ஃபேமிலிலேயோ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை சரிபடுறதுக்கும் நம்ம இப்போவே ரெடி ஆகிடணும். உங்கள் மம்மி டேடி கஷ்டப்படுறாங்களா, அவங்க மம்மி டேடிகிட்ட என்ன கஷ்டம்னு கேட்டு அவங்களுக்கு ஏதாவது உங்களால் சொல்ல முடியும்னா, ஆறுதலான வேர்ட்ஸ் சொல்ல முடியும்னா நீங்கள் சொல்லணும். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு என்ன ரெடியாக இருக்கணும். ஓகே, எப்போவுமே ரெடியாக இருக்கணும்.
எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே எப்படி இருக்கணும்? எஸ், தயாராக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பிரிட்டி. பிரிட்டினா அழகு. பிரிட்டினா என்னது? அழகு. இதில் அந்த பிக்சரில் கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா. இதான் பிரிட்டினா அழகு. பிரிட்டினா என்னது? ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சாக்லேட். நெக்ஸ்ட் ஒன் சாக்லேட். உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஐட்டம்ஸ் அப்படி தானே? ஸ்வீட்டுனா பிடிக்காத யாராவது இருக்காங்களா? அதுவும் சில்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? மிட்டாய் நிறைய வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது, சாப்பிட்லாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நிறைய எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? அதனால ஐயோ கிடச்சின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் லாட் ஆஃப் திங்ஸ். லாட் ஆஃப் திங்ஸ். லாட்டுனா நிறைய திங்ஸ். நிறைய திங்ஸ். இந்த இதில் கூட ராதா கிட்ட எப்படி இருந்துச்சு? நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ்னால் நிறைய. லாட் ஆஃப் திங்ஸ்னால் நிறைய, மெனி திங்ஸ். லாட்டுனாலே மீனிங் மெனி தான். நெக்ஸ்ட் ஒன் லார்ஜ் பீஸ். லார்ஜ் பீஸ். லார்ஜ் பீஸ்னால் ரொம்ப பெரிய பீஸ். இப்போ பெரிய ஒரு ஸ்டோன் பார்க்குறீங்க, ரேக் மாதிரி பெரிய ஸ்டோன் பார்க்குறீங்க, அதே மாதிரி தான் லார்ஜ் பீஸ்னால் பெரிய பீஸ். டேடி ஏதாவது கேக் வாங்கிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாக மம்மி கட் பண்ணுவாங்க. அதில் எது பெரிய பீஸோ அதை பார்த்து எடுத்துருவாங்க. சில வீட்டில் நடக்கும். யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் நடக்குதா? நிறைய பேர் சிரிக்கிறது மிஸ்ஸுக்கு தெரியுது. நிறைய வீட்டில் சிரிக்கிறீங்க. எது பெரிய பீஸாக இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து அதை எடுக்கிறது. நோ, கரெக்டாக ஷேர் பண்ணணும். ஓகேவா? லார்ஜ் பீஸ்னால் பெரிய பீஸ். ஆஃபர். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸ் வந்து ஷாப்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆஃபர் போடுவாங்க. 10% டிஸ்கவுண்ட். 100% கொடுக்க மாட்டாங்க, 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம அதாவது அதில் ஒரு ரேட் இருக்கும், அதுலேருந்து 10% என்ன பண்ணுவாங்க? லெஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். ஆஃபர் அதாவது கிறிஸ்மஸ் டைம்ஸ், தீபாவளி, பொங்கல் டைம்ஸ் எல்லாம் ஆஃபர் போடுவாங்க ஷாப்பில். ஓகேவா? எல்லாம் ட்ரெஸ்ஸானாலும் சரி, ட்ரெஸ்ஸு, ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் வந்து ஆஃபர் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லஞ்ச் அவர். லஞ்ச் அவர்னால் நமக்கு தெரியும், மத்தியானம் லஞ்ச் ஈட் பண்ணக்கூடிய டைம். நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எப்போ லஞ்ச் அவர்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், 12:40 1:20 வரைக்கும் நமக்கு லஞ்ச் அவர். அப்போ நீங்கள் ஜாலியாக ஈட் பண்ணி ஜாலியாக ப்ளே பண்ணுவீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? சீக்கிரமாக ஈட் பண்ணிவிட்டு நல்ல ஜாலியாக ப்ளே பண்ணுவீங்க. ஸோ லஞ்ச் அவர்லையும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணி, இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் 12 டிவர்ஸ் டோட்டலாக பார்த்துட்டோம். இந்த 12 டிவர்ஸை ஒன்ஸ் மோர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக ஒன்ஸ் மோர் இப்போ நம்ம ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணிவிட்டு திரும்ப ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியா? 12 டிவர்ஸ் ஃபஸ்ட்லேருந்து ரீட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பொலைட். பொலைட்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறது. செகண்ட் ஒன் சியர்ஃபுல், ஹாப்பியாக இருக்கிறது. சியர்ஃபுல்னா என்னது? எஸ், ஹாப்பியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஷேர், பகிர்ந்து சாப்பிட்றது. இருக்கக்கூடிய திங்ஸை எல்லாருக்குமே கொடுத்து, இல்லாதவங்களுக்கு கொடுத்து நம்மளும் ஈட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் ஜென்டில், ரொம்ப மென்மையாக இருக்கிறது, சாஃப்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் லஞ்ச் பாக்ஸ். மத்தியானம் லஞ்ச் ஈட் பண்ணக்கூடிய பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லலாம், லஞ்ச் பாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரெடி, எப்போதுமே எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது, ரெடியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பிரிட்டினா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் சாக்லேட், மிட்டாய், விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம் சாக்லேட். நெக்ஸ்ட் ஒன் லாட் ஆஃப் திங்ஸ், மெனி திங்ஸ், நிறைய திங்ஸ். திங்ஸ்னால் பொருட்கள், லாட்டுனா நிறைய, மெனி. நெக்ஸ்ட் ஒன் லார்ஜ் பீஸ், பெரிய பீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஆஃபர்னா டிஸ்கவுண்ட். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸ் வந்து ஆஃபர் போடுவாங்க. அதில் ஒரு ரேட் இருக்கும். ஆஃபர் 10% கொடுக்கும்போது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் லஞ்ச் அவர். நம்ம மத்தியானம் லஞ்ச் ஈட் பண்ணக்கூடிய டைம். ஓகேவா? இதில் இன்னி நெக்ஸ்ட் வந்து Q+A இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். 2 பேர், ஜனா அண்டு ஸ்ருதி, 2 பாய்ஸ் தான். ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. 2 பேருமே எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க. சின்ன குட்டீஸ்லேருந்தே 2 பேருமே ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க, எங்கே போனாலும் சேர்ந்தே இருந்தாங்க. அதுக்கப்புறமா பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் என்னென்னா மர்ச்சண்ட், வியாபாரம். ஓகே, மர்ச்சண்ட், அதாவது என்ன ஐட்டம்ஸ் இருந்தாலும் அதை வந்து விற்று 2 பேருமே சேர்ந்து விற்று என்ன பண்ணுறது அப்படின்னா காசு சேர்க்கறது தான் அவங்களோட ஒர்க்கு. ஓகேவா? அப்போது ஒன் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க அந்த ஊரில் அதாவது இவங்க இருந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சு. ஓகேவா? அப்போது 2 பேருமே என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. 2 பேருக்குமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. தெரியாத உடனே ரொம்ப ஹேசிட்டியாக இருக்கா. ஸ்கேர்சிட்டின்னா பஞ்சம் இருக்கவும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி ஒரு ஊருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட குதிரை வச்சுருந்தாங்க. 2 பேருமே ஏறி போகிறாங்க. மணி இருக்குது, அந்த குதிரையை விற்றும் இருக்கக்கூடிய மணியை வச்சு நம்ம எப்படியாவது லீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒரு ஹவுஸுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் அந்த ஒரு ஹவுஸு அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த ஹவுஸில் இருக்காங்க. இருந்துட்டு இவங்க கையில் இருக்கல ஒரு காசு, இதை வந்து விற்கணும். ஏன்னா விற்றாதான் திரும்ப அவங்களால லீவ் பண்ண முடியும். அந்த நிலைமையில் வந்துட்டாங்க 2 பேரும். இதை விற்கிறதுக்காக ஒருத்தனை பார்க்குறாங்க. அவனும் ஒரு மர்ச்சண்ட். அவன் என்ன ஒர்க் பண்ணுவான் அப்படின்னா, கோட் இருக்குல்ல, ஆடு, அதை வந்து கட் பண்ணி விற்கக்கூடிய அந்த சேல்ஸ்மேனுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த மனுஷன் இவங்க 2 பேரையும் பார்க்குறான். இவங்க 2 பேரையும் ஒரு நாள் பார்க்குறான், பேசிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதில் ஒரு ஸ்ருதி அப்படிங்கிற பையன் என்ன அப்படின்னா ரொம்ப கோழை, அதாவது ஆக்டிவே இருக்காது. அவனுக்கு எப்போவுமே தூங்கணும், எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது. ஆனால் ஜனா அப்படி கிடையாது, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். அப்போது இந்த ஹார்ஸை விற்கிறதுக்காக ஸ்ருதி சொல்லலாம், நான் இங்கே நல்லா தூங்குறேன், நீ எங்கேயாவது போய் இந்த ஹார்ஸை விற்றுட்டு மணி வாங்கிட்டு வா, சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஜனாவும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ரொம்ப பாவம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதை விற்கிறதுக்காக போகும்போது திரும்பவும் இந்த கோட்டு விற்கக்கூடிய அந்த மர்ச்சன்ட் இருக்கான்ல, அவனை பார்க்குறான். அவனை பார்த்தோன்னே இந்த ஹார்ஸ் எனக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவனும் ஓகே சரி வில் என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான். உடனே உனக்கு எத்தனை ருப்பி வேணும் அப்படின்னு கேட்குறான். அது 50 பொற்காசு, 50 காயின்ஸு. ஓகேவா? கோல்டு காயின்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ஸ் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்ட்டான் இந்த ஜனா. உடனே அந்த கோட் விற்கக்கூடிய அந்த மர்ச்சன்ட், ஓகே 50 பொற்காசு தானே, உடனே தரேன், ஆனால் இந்த ஹார்ஸோட விலை 20 தான் போகும், 20 கோல்டு காயின்ஸ் தான் போகும், பட் நீங்கள் கேட்குறதுனால 50 கோல்டு காயின்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ஸை விற்கிறதுக்காக பேசிட்டாங்க. ஓகே ஆயிடுச்சு, விற்றுட்டான். இந்த ஜனா கிட்ட என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மெர்ச்சன்ட் 50 கோல்டு காயின்ஸை கொடுத்தான். இவன் வாங்கிட்டு அந்த ஹார்ஸுக்கு மேலே நிறைய கொஞ்சம் திங்ஸ் வச்சுருந்தான். அந்த திங்ஸ் அதாவது அந்த ஒரு கூட்ஸ், அந்த திங்ஸுக்கு உள்ளாடி 100 பொற்காசு, ஏற்கனவே சேவ் பண்ண 100 கோல்டு காயின்ஸை வந்து இந்த ஜனா வச்சுருந்தான் அந்த ஹார்ஸுக்கு மேலே. இப்போ ஹார்ஸை என்ன பண்ணிட்டான், விற்றுட்டான். பக்கத்துலேயே தான் ஹார்ஸ் இருக்குது. 50 அதாவது கோல்டு காயின்ஸை வந்து அந்த மர்ச்சன்ட் இவன் கையில் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இவன் அந்த 100 பொற்காசு ஏற்கனவே அவனோட ஹார்ஸுக்கு மேலே இருந்துன்னு சொன்னேன், அதை எடுக்கிறதுக்கு இந்த ஜனா ட்ரை பண்ணுறான். உடனே இந்த மர்ச்சன்ட் சொல்கிறான், அது எப்படி எடுக்கலாம், நீ தான் எனக்கு வந்து ஹார்ஸை வித்துட்டியே, குதிரையை நீ எனக்கு கொடுத்துட்டியே, அதுக்கப்புறம் உனக்கு வந்து அந்த குதிரைக்கு மேலே எந்த அதிகாரமும் கிடையாது, அதில் என்ன திங்ஸ் இருக்கு அதை எனக்கே கொடுத்துடணும், உனக்கு நீ வந்து வித்துட்ட, இப்போ அந்த குதிரையும் அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டான். இந்த ஜனாக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக போச்சு. ஏன்னா 100 கோல்டு காயின்ஸ் அங்கே இருக்குது, அதையும் சேர்த்து கொடுக்க வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த மர்ச்சன்ட்டும் இந்த ஹார்ஸையும் இந்த 100 பொற்காயின்ஸையும் சேர்த்து, ஓகேவா, இந்த பொற்காசையும் சேர்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் இந்த மர்ச்சன்ட். இந்த ஜனா ரொம்ப சேடாக நடந்து வந்து அவனோட ஃப்ரெண்டு ஸ்ருதி இருந்தால தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்பி சொல்கிறான் நடந்ததை. ஹார்ஸை விற்றுட்டு ஆனால் அதில் இருந்த 100 கோல்டு காயின்ஸை அவன் சேர்த்து வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. உடனே ஸ்ருதி கேட்குறான், யார் அது இந்த ஊரில், ஏதாவது அன்னைக்கு தான் நம்ம ஒருத்தரை மீட் பண்ணோம்ல, ஒரு கோட்டு விற்கிறவரை,
அவர் தான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறான். உடனே இந்த ஸ்ருதி சொல்கிறான், அவன் இப்போ எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த ஜனா அந்த மெர்ச்சன்ட் இருந்த இடத்த சொல்லி கொடுக்குறான். இந்த ஸ்ருதி மட்டும் திரும்ப போகிறான். ஸ்ருதி அங்கே போனால் இந்த மெர்ச்சன்ட் வந்து என்ன வியாபாரம் செய்கிறவன்னு சொன்னேன், எஸ் கோட்டை கட் பண்ணி அந்த ஃப்ளஷ்ஷை வந்து விற்கக்கூடிய வேலை. ஓகேவா? இந்த ஸ்ருதி அங்கே போகிறான். அங்கே வந்து ஒரே ஒரு கோட்டோட தலை மட்டும் அந்த கடையில் தங்கிட்டு இருக்கு. தலையும் விற்கிறதுக்கு தான், அந்த கோட்டோட ஹெட்டையும் விற்பாங்கல்ல, அதையும் கட்டி போட்டிருக்கான். நிறைய கோட்டு இருக்குது, ஃப்ளஷ்ஷும் நிறைய இருந்துச்சு. இந்த ஸ்ருதி போய் கேட்குறான், நீங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய கோட் மர்ச்சண்டா, கோட்டு விற்கக்கூடிய ஆளா நீங்கள் அப்படின்னு கேட்குறான். உடனே ஆமாம் நான் தான், என்ன வேணும்? அது எனக்கு வந்து 25 தலை வேணும் அப்படின்னு கேட்குறான். 25 தலை? அவன் என்ன தலைன்னே சொல்லலை, 25 தலை வேணும்னு சொன்னான். ஓகே, நீங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 தலை நான் ரெடி பண்ணி தரேன். இப்போ 1 தான் இருக்குது, 24 தானே, எப்படியாவது நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், கொஞ்சம் 1/2 hour நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 25 தலை கேட்டது மனிதனோட, அதாவது மேனோட ஹெட்டை தான் கேட்டேன். உங்களுக்கு நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களோட தலையெல்லாம் எனக்கு வெட்டி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டான். இவனுக்கு ஷாக் ஆகி போச்சு. எப்படி 25 தலை வேணும் தரேன்னு சொல்லிட்டான், அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறான், அவன் மனிதனோட தலை தான் வேணும், மனுஷனோட தலை தான் வேணும்னு கேட்குறான். எப்படி மனுஷனோட தலையை கொடுக்க முடியும்? அப்போ இந்த மர்ச்சன்ட்டுக்கு, என்ன கேட்குற நீ வந்து தலை கேட்ட, அது தலைன்னா நான் கொடுக்கக்கூடிய ஒரே தலை இந்த கோட்டுக்கு தலை மட்டும்தான், நீ தலை கேட்குற, நான் 25 தலை வெட்டி தரேன்னு சொல்ல, நீ எப்படி மனுஷனோட தலையை கேட்கலாம், எப்படி என்னோட பிள்ளைங்களோட தலையை நீ கேட்கலாம் அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நீங்களும் அப்படி தானே, நீங்கள் ஹார்ஸை வாங்கினீங்க, ஹார்ஸை மட்டும்தானே வாங்கினீங்க, எப்படி அதில் இருந்த 100 காயின்ஸ் உங்களுக்கு எப்படி சொந்தம் ஆகும், அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்ட்டான். அப்போ தான் இவனுக்கு தெரியுது, ஓ நம்ம குதிரை வாங்கினவனோட ஃப்ரெண்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெர்ச்சன்ட் ரொம்ப ஷாக்காக அவனை பார்த்துட்டே இருக்கு. என்ன ஷாக் ஆகுறீங்க, நான் கேட்குறது எனக்கு இப்போ வேணும், 25 மனுஷனோட தலை வேணும் அப்படிங்கிற. உடனே இந்த மெர்ச்சன்ட், ஐயா சாரி தப்பாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்டதுனால இந்த ஸ்ருதி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஓகே சொல்லி விட்டுட்டு வந்துட்டான். அவன் என்னோடய ஃப்ரெண்டுகிட்டேருந்து 100 கோல்டு காயின்ஸ் வாங்கினான்னு சொன்னேன்ல, அதையும் திரும்ப கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டான். ஸோ நம்ம வந்து யார்கிட்டையுமே தேவையில்லாத திங்ஸை என்ன பண்ணக்கூடாது, ஒரு திங்ஸ் வாங்கினோமா அதோட முடிச்சிடணும். இது வந்து எனக்கு ஒரு மொபைல் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த திங்ஸோட முடிச்சிடணும். அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சிம்மையும் சேர்த்து என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அதில் உள்ளாடி இருக்கக்கூடிய மெமரி கார்டையும் சேர்த்து வாங்கக்கூடாது. மொபைலுன்னா மொபைல் மட்டும்தான். ஓகேவா? யாராவது தெரியாமல் மொபைல் விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிம்மை போட்டு கொடுத்துருவாங்க. தெரியாமல் நிறைய எனக்கு கொடுத்து சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னவங்க நிறைய பேர் உண்டு. அதையும் சேர்த்து யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் சிம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு இதை நம்ம செய்யவே கூடாது. ஒரு திங்ஸ்னால் அதை மட்டும்தான் வாங்கணும். ஓகேவா? மற்றவங்களோட திங்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்குன்னு சொல்லி எடுக்கவே கூடாது. அவ்வளோதான். ஆனால் இந்த மெர்ச்சன்ட் என்ன பண்ணான், அவனுக்கு ஹார்ஸ் மட்டும்தான் சொந்தம், அதுக்குள்ளே காசை கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கலாம், ஆனால் செய்யலை. அதுக்கப்புறமா அவன் செஞ்ச தப்பை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சொல்லி மன்னிப்பு அவன்கிட்ட கேட்டுட்டான். இந்த ஸ்ருதியும் மன்னிச்சு விட்டுட்டான். ஸோ இன்னும் ஒன்று இந்த இதுலேருந்து ஒரு மாரல் கூட கற்றுக்கலாம். யாராவது ஏதாவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அதை மனசுலேயே வச்சுருக்கக்கூடாது. என்ன செஞ்சிடணும், உடனே மறந்துடணும். திருக்குறளில் கூட ஒரு திருக்குறள் இருக்குது, செஞ்ச நன்றி என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அதை உடனே மறந்துடணும். ஸோ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். யாராவது தப்பு பண்ணாங்க, நமக்கு எதிராக யாராவது ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அதே வச்சுட்டே இருக்கக்கூடாது, அதை மறந்துடணும். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ நம்ம டிக்டேஷன் வச்சு முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ரோமன் நம்பர் 2, ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் சம் குட் குவாலிட்டிஸ். ரைட் சம் குட் குவாலிட்டிஸ், நல்ல பழக்கங்கள். குட் குவாலிட்டிஸ்னால் நல்ல பழக்கங்கள், குட் கேரக்டர்னு கூட வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் குட் குவாலிட்டிஸை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பொலைட். பொலைட்னா எஸ் அமைதியாக ஹைண்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஹைண்ட் அன்பாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஜென்டில் ரொம்ப மென்மையாக பொறுமையாக இருக்கிறது, சாஃப்டாக இருக்கிறது.
லவ் பாசமாக இருக்கிறது மற்றவங்க கிட்ட. நெக்ஸ்ட்டு ஒன் ஹானஸ்ட் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கிறது. ஓகேவா? நம்மளை பார்த்தா ஒருத்தங்க நம்பணும், ஏதாவது தருவேன்னு சொன்னால் அதை கொடுக்கணும், அந்த அளவில் நம்ம இருக்கணும். ஓகேவா? ஹானஸ்ட்னா நம்பிக்கையாக பொய் சொல்லாமல் உண்மையாக இருக்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ரைட் சம் குவாலிட்டிஸ். பொலைட், கைண்ட், ஜென்டில், லவ், ஹானஸ்ட். பொலைட், கைண்ட், ஜென்டில், லவ், ஹானஸ்ட் 5 வேர்ட்ஸ் தான். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு குட் குவாலிட்டிஸ் வேறு நிறைய இருக்கும், அதை கூட நீங்கள் எழுதலாம், எழுதக்கூடாதுன்னு கிடையாது, எழுதலாம். எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கும் சேர்த்து மார்க் போடுவோம். ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணாமல் ரைட் பண்ணணும், அது ஒன்று தான். மீனிங் தெரிஞ்சு ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம நோட் எக்ஸசைஸ் 5th லெசனில் மாரல் சயின்ஸில் நோட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஸோ இந்த நோட் எக்ஸசைஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வீடியோவை பார்த்த உடனே உங்களோட ரஃப் நோட்டில் எழுதிக்கோங்க, எம்எஸ் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரைட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் மம்மியை ரைட் பண்ண வைக்காதீங்க. ஓகேவா? அதுதான் வேணும், நீங்கள் ரைட் பண்ணணும். ஏன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தான் பக்காவாக இருக்கே, அப்புறம் என்ன ரைட் பண்ணுறதுக்கு. ஓகே, ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் உடனே மிஸ்ஸுக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க. ஓகே மை சில்ட்ரன், தேங்க்யூ, பாய் பாய்.